Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் உங்களுடைய இளம் முதியோர் ஞாயிற்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். We want to welcome you to our Young Adult Sunday. பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் இப்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவருடைய கிருபை இன்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறது போல இந்த கால வேளையிலும் நம்மை கூட கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோமாக. Let us give thanks that we are able to gather this manner to worship Him as one church, as one body of Christ, as one family. பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் என்று சொல்லி அவரை ஆராதிப்போமாக. Hallelujah. Oh, we worship you, Lord. Hallelujah. நிறைவான ஆவியானவர் நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலவேளையிலே நீர் மாறும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we surrendering ourselves this morning, O Lord. Lord, you take control, you lead us, O Lord. Come fill this place, O Lord, with your Holy Spirit. ஆண்டவரே நீர் வந்து ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே மாறும் ஆண்டவரே. ஹalleluya. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேகுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேகுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. Hallelujah, hallelujah. Oh, we worship you, Lord. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறும், நீர் வந்தால் ஆண்டவரே குறைவெல்லாம் நிறைவாய் மாறும் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அசைவாடும், நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we pray that you will speak to us, you will minister to us this morning, O Lord. Surrendering entire service into your hand. All glory and honor belongs to you, O Lord. ஆண்டவரே சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Praise the Lord and blessed Sunday. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் MOF ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Greetings in the name of Lord Jesus. We want to welcome you on behalf of MOF for our Sunday service. வாருங்கள் இப்போது துதி வேளைகள் கடந்து செல்வோம். Come, let us worship the Lord together, and we want to welcome Mrs. Jasmine and Mrs. Stacy to lead us in the worship. Hallelujah, praise the Lord. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சங்கீத பக்தன் சொன்னவனமா இந்த காலை வேளையிலே நாம் யாவருமாய் சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவஜனமே வேதம் சொல்லுகிறது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இது கர்த்தருடைய நாள், தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ள போகிறது. தேவன் அந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் மிகவும் நல்லவராய் காணப்படுகிறார். தேவஜனமே இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்று சொல்லி நாம் அவரை போற்றி நாம் பாடுவோமா? இயேசு நல்லவர்
நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜா, உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை ஆண்டவரே. வானிலும் பூவிலும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம் ஒன்றே ஆண்டவரே. அந்த காலவெளியை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. சொல்லுமா, துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கின்றேன்.
our Father, Lord Jesus. And Lord, on this day, Lord Jesus, we cry out to you, Lord Jesus. We want to worship you, Lord Jesus, with all our heart and soul and mind. Come, let's sing this song together and worship our Lord and proclaim and say that Jesus, you are the center of our life. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah, Lord Jesus. Jesus at the center of it all. Jesus at the center of it all. From beginning to the end, it will always be, it's always been you, Jesus. Jesus, nothing else matters. Nothing in this world will do. Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you at the center of it all. At the center of it all. Jesus, be the center of my life. Jesus, be the center of my life. From beginning to the end, it will always be, it's always been you, Jesus. Jesus, nothing else matters. Nothing in this world will do. 'Cause Jesus, you're the center. Everything revolves around you. Jesus, you. From my heart to the heavens, Jesus, be the center. It's all about you. Yes, it's all about you. From my heart to the heavens, Jesus, be the center. It's all about you. Yes, it's all about you. Jesus, be the center of your church. Jesus, be the center of your church. And every knee will bow, and every tongue shall confess you, Jesus. Jesus, Jesus, Jesus. From my heart to the heavens, Jesus, be the center. It's all about you. Yes, it's all about you. From my heart to the heavens, Jesus, be the center. It's all about you. Yes, it's all about you. Thank you, Lord Jesus. Thank you, Father. For Lord, you are the center of our lives, Lord Jesus. Today, Lord Jesus, we worship you, Father, from our own homes, Lord. Yes, Lord. Lord Jesus, let each and everyone who's watching this live service, Lord Jesus, be touched in a special way, Lord. Yes, Lord. Hallelujah. Lord Jesus, we pray, Father, that you will minister to everyone who's Yes, Jesus. who's joining in this service, Lord. You speak to them in a special way, Lord. Yes, Jesus, we thank you, Lord Jesus, because you are the center of our life, Lord Jesus. Amen. We glorify your name, Lord Jesus. We worship you this morning, Lord. We pray, Father, that your presence will continuously be with us, Lord Jesus. Let your light shine upon us, Lord. Amen. That the world will know that we are your children, Lord. Yes, We give you praise, we give you glory and honor. In Jesus' most precious name we pray. Amen. வாருங்கள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look to God in prayer. Hallelujah. ஓ நன்றி ஆண்டவரே, நீர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர்.
மத்தியிலே நீ வாசம் செய்கிறவராய் இருக்கிறேன். இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி. Thank you Lord that we are able to worship you this morning. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, your mercies are new every morning, O Lord. We thank you for that, O Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் எவ்வளவாய் ஆண்டவரே நீர் அன்பு கூறுகிறீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your love, O Lord, in our lives. ஆண்டவரே உம்மை தவிர ஆண்டவரே எங்களுக்கு வேற யார் உண்டு ஆண்டவரே? உம்மை போல நேசிக்க யார் இருக்கிறார் ஆண்டவரே? நீர் எங்களை ஆண்டவரே இவ்வளவாய் நேசித்து அன்பு கூர்ந்து எங்கள் குற்ற கிருபைகள்லாம் மன்னிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே ஆண்டவரே எங்கள் பாவத்தை குற்றத்தை ஆண்டவரே எங்களுடைய பாவமான காரியங்களை நாங்கள் செய்த காரியங்களை அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் எங்களை மன்னிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we confess, O Lord. Confess all our sins, O Lord. Forgive us, O Lord. Forgive us. ஆண்டவரே எங்களை மன்னிக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களை கழுவி உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Cleanse us, O Lord, through your blood. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய வழியிலே நடக்க ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலே காண்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. Lord, we thank you for all the goodness, all the good things that we receive from you, Lord. You are a God who yesterday, today and tomorrow will be the same God. ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் நீர் ஒரே தேவனாக இருக்கிறீர், மாறாத தேவனாக இருக்கிறீர். எங்களை வழி நடத்துவதற்காய் நன்றி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே விசேஷமாய் இளம் முதியோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for young adults in our church. ஆண்டவரே நீர் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரே இந்த அவர்கள் இருக்கிற இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்கள் உமக்காய் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless their families, O Lord. Hallelujah. ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நடக்கவும் உம்முடைய வழியிலே நடக்கவும் ஆண்டவரே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இவர்கள் குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய வழியிலே உம்முடைய சாயலிலே இவர்கள் வளர ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் வளர்க்க ஆண்டவரே இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர் பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒரு குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு இளம் வாலிபர் இளம் முதியோரை ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை தொடர்ந்து உயர்த்தி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பிலும் ஆண்டவரே வேலை அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசேப்போடு இருந்தது போல ஆண்டவரே யோசுவாவோடு இருந்தது போல தாவீதோடு இருந்தது போல ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தர் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் செழிப்பாய் இருக்க கர்த்தர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது, அதுக்காய் நன்றி. நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்து வருகிறீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு நாங்கள் திரும்ப கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழி நடத்தி வருகிறீர், அதுக்காய் நன்றி. ஆனாலும் கூட எங்களுடைய சிந்தைகள் புதிதாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we thank you that situation are changing a lot. We thank you for that, but Lord, we pray that you will renew our mind, renew our soul, Lord, that we will be a new people, O Lord. ஆண்டவரே உமக்காய் புதிய காரியங்களை செய்ய ஆண்டவரே புதிய சிந்தையை ஆண்டவரே கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே சபைகளிலே எழுப்புதலை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற பாஸ்டர் ரெவரண்ட் ஜேம்ஸ் ரவீந்திரனுக்காய் ஜெபிக்கிறோம். வார்த்தை ஆண்டவரே வரும் பொழுது நாங்கள் கேட்டு பலனடைய உற்சாகம் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை உருவாக்குங்க, வழி நடத்துங்க. Speak to us, Lord, this morning. We surrender everything to you. Take lead, Lord. ஆண்டவரே நீரே வழி நடத்தும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
நாம் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுமாக let us say the Lord's prayer together. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியிலும் செய்வதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிப்பது போல எங்கள் குற்ற குறைகளை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று ரட்சித்துக்கொள்ளும், ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றும் அமர்ந்து கொள்வோம். ப்ளீஸ் வாருங்கள், இப்போது நாம் வேத வசனத்தை கடந்து செல்வோம். Come, now let us move on for Bible reading, and we invite Brother Edward to read us scripture for today. இன்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 வசனம் 7. அவன் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், 7ஆம் வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். இந்த நாளில் நம்முடைய மாநாட்டின் எழுமுதியோர் சங்கத்தின் இயக்குனர் ரெவரண்ட் ஜேம்ஸ் ரவீந்திரன் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார். And on this day, we want to welcome our very own Director of Young Adults Work, Reverend James Ravindran, to share God's word. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ on behalf of TAC MOAF. Friends, our theme for the year, Servant of Christ. இந்த ஆண்டு நம்முடைய மாநாட்டு வாலிபர் ஐக்கியத்துடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியன். அந்த அடிப்படையிலே நான் கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார் என்கிற தலைப்பிலே இந்த காலைவெளியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். And with that theme, and my title for this morning message is Christ emptied himself, taken from Philippians chapter 2 verse 5 to 8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 லிருந்து 8 வரை நாம் எடுத்திருக்கிறோம். வாருங்கள் பிரியமானவர்களே, தேவ செய்தி கேட்பதற்கு முன்பதாக நாம் தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். Come, let us look to God in prayer before we hear the message of God. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. Living God, we want to thank you for your word, and Lord, we pray that you will speak to us this morning. உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, என்னுடைய அறிமுகத்தில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். I want to say a few things in my introduction. Emptied himself, வெறுமை ஆக்கினார் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது இது அது kenosis என்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. Word taken from kenosis, from Greek word meaning make empty. எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார் என்கிற வார்த்தைக்கு அது அறிகுறியாக அல்லது கருத்தாக இருக்கிறது. அநேக நேரத்தில் பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இருக்கிறது. கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. People make the mistake when they ask the question of what did Christ empty himself. அப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 லிருந்து 8 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார் என்று சொல்லவில்லை. The text does not say Christ emptied himself of not anything. It simply says that Christ emptied himself. கிறிஸ்து எதை வெறுமையாக்கினார் என்று சொல்லவில்லை, ஆனால் கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இந்த வார்த்தை kenosis என்கிற வார்த்தை நாம் அர்த்தம் என்னவென்றால் கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கினார். So the meaning of kenosis, Christ emptied himself. அது அவர் ஒரு காரியத்தை வெறுமையாக்கவில்லை, ஆனால்
அவர் தம்மை தாமே முழுமையாக வெறுமையாக்கினார் என்பதை இந்த வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்கலாம். ஒன்றாவதாக பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு பவுலின் அறிவுறுத்துதல். My first point is Paul's instructions in Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எதை குறித்து அறிவுறுத்துகிற காரியங்களை நாம் சற்று பார்க்க போகிறோம். முதலாவதாக பவுல் இந்த பிலிப்பியருக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும். They need to maintain unity. அப்ப பவுல் இந்த பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது முதலாவது சொல்லுகிற காரியங்கள் ஒற்றுமையை நிலைநிறுத்துங்கள், மெயின்டைன் யூனிட்டி. நீங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 இருந்து 30 வரை நீங்கள் பார்க்கும் பொழுது, if you read Philippians chapter 1 verse 27 to 30, they are appointed to striving together for the faith of the gospel. நான் உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 இருந்து 30 வரை. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களாக ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பவுல் இந்த வசனங்களை சொல்லும் பொழுது அவர் அழகாக சொல்லுகிறார், சுவிசேஷத்திற்கென்று அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, ஒற்றுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறவராக இருக்கிறார். So again I want to emphasize that they are appointed to striving together for the faith of the gospel. There was opposition to the church and to the faith. அவருடைய விசுவாசத்திற்கும் சபைக்கும் அந்த காலகட்டங்களிலே எதிர்ப்புகள் அவர்களுக்கு வந்தது பிரியமானவர்களே. And they were to stand up against this opposition. இந்த எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று பவுல் அங்கே அவர்களுக்கு அறிவுறுத்தினார் என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். நீங்கள் வீட்டிலே இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஏன் பவுல் இதை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யலாம், ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. If you read chapter 1 Philippians, you will understand why Paul said this. And this will require a unity among them. அப்பொழுது என்றால் அவர்கள் இந்த எதிர்ப்பு நிமித்தத்திலே உறுதியாக நிற்பதற்கு அவர்களுக்கு ஐக்கியம், ஒற்றுமை தேவையாக இருந்தது. நீங்கள் மார்க் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், if you read Mark chapter 3 verse 25, a house divided cannot stand. ஒரு வீடு இடைப்படுமானால், ஒரு வீடு அல்லது பிரிந்திருக்குமானால் அது ஒன்றாக நிற்க முடியாது என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். ஆகையால பிரியமானவர்களே, எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு வலியுறுத்தினார். இன்றைக்கு சபைகளிலும் கூட அநேக விதமான எதிர்ப்புகள் சமுதாயத்திலிருந்தும் வெளியிடத்திலிருந்து வந்தாலும் நம்முடைய சபையில் இருந்தாலும் கூட நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் வலியுறுத்தினதை உங்களுக்கு நான் இந்த காலவெளியிலே வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். பவுல் பிலிப்பியருக்கு தொடர்ந்து அவருடைய அறிவுரைகள் என்ன சொல்லுகிறார் என்றால், 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2 நீங்கள் வாசிக்கலாம். Continue, you can see in chapter 2 verse 1 and 2, this unity will be accomplished as they were of one mind, of one love. அப்ப இந்த ஒற்றுமை எப்படி நிலைத்து அல்லது நிறைவேறுமானால் அவர்கள் ஒரே சிந்தையிலும் அன்பிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு சொன்னவராக இருந்தார். நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1-2. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கமும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று பவுல் அவளுக்கு சொன்னவராக இருந்தார். பிரியமானவர்களே, அப்ப பவுல் சொல்லுகிறாரு, இந்த ஒற்றுமையிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவங்களுக்கு ஏக சிந்தையும் ஏக அன்பு இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லுகிறவராக இருந்தார். Then make my joy complete by being like-minded, having the same love, being one in spirit. So பிரியமானவர்களே, நமக்குள்ளாக ஒற்றுமை அன்பு எப்பொழுதுமாக நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகிறதை பார்க்கலாம். So this mindset of oneness was necessary for us today. இந்த ஒற்றுமையின் ஒரே சிந்தை
நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது பிரியமானவர்களே. So this mindset of oneness will be accomplished in humility. இந்த ஏக சிந்தை எப்படி நிறைவேறுமானால் நமக்கு இருக்கிற தாழ்மையின் மூலமாக தான் வரும் பிரியமானவர்களே. நமக்கு ஒற்றுமை வர வேண்டுமானால், நமக்கு ஏக சிந்தை வர வேண்டுமானால் நமக்குள்ளாக ஒரு தாழ்மை வர வேண்டும். அது வரும் பொழுதுதான் ஒற்றுமை நமக்குள்ளாக கிரியை செய்கிறது என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். பவுல் தொடர்ந்து இந்த பிலிப்பி திருச்சபைக்கு அவர் கொடுக்கிற அறிவுறுத்துதலை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக தன்னிலமின்றியும் தாழ்மையுடனும் இருப்பது, by being selfless and humble. தன்னலமின்றியும் தாழ்மையுடனும் இருப்பது பவுல் அதுதான் வலியுறுத்துகிறார் இந்த பிலிப்பிய திருச்சபைக்கு. நீங்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 3-4 வரை வாசிக்கும் பொழுது, if you read chapter 2 verse 3-4, Christians are to have a humble estimation of themselves and then an exalted estimation of each other. They are not to be interested in self but in others. ரொம்ப அழகான வார்த்தை பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்களுக்கு தன்னை குறித்து ஒரு தாழ்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும், மற்றவர்களை குறித்து ஒரு உயர்வான எண்ணங்கள், ஒரு நினைப்பு இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்துவ காரியங்கள் பிரியமானவர்களே. நம்மை குறித்து ஒரு தாழ்மையான ஒரு நிலைமை நமக்குள்ளாக இருக்க வேண்டும், மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் ஒரு உயர்ந்த நிலைமையில அவர்களை வைக்க வேண்டும். அதுதான் பவுல் இந்த பிலிப்பி திருச்சபைக்கு ரொம்ப அழகாக சொன்னவராக இருந்தார். Christians are to have a humble estimation of themselves and an exalted estimation of each other. அப்படி ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும் பொழுது எல்லா மனுஷனும் உயர்வாக நாம் நினைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சுயநலத்துக்கு என்று அல்ல, ஆனால் மற்றவருடைய நன்மைக்கென்று நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து அதுதான் செய்தார். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி மற்றவர்களை உயர்வாக நினைத்தார். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டவராக இருந்தார். அதே சிந்தை நமக்குள்ளாக வர வேண்டும். So when all of these mindset are manifesting such in action, the unity in the congregation is maintained. இப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளாக வரும் பொழுது சபைக்குள்ளாக ஐக்கியங்கள் நிறைவேறப்படுகிறது. அது சபைக்குள்ளாக ஐக்கியங்கள் எப்பொழுதுமாக இருக்குது என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம் பிரியமானவர்களே. எப்பொழுது நமக்கு இந்த சிந்தை ஏக சிந்தை வருகிறதோ, கிறிஸ்துவின் சிந்தை வருகிறதோ, அப்பொழுது இது செயல்முறையிலே வருவதை பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஒற்றுமை சபையிலே மிக அவசியம். அப்ப பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறார், முதலாவதாக எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட, எல்லா சூழ்நிலையிலும் கூட அவர் விசுவாசத்துக்கு அவர்கள் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் வரலாம். ஆனால் எல்லா ரீதியிலும் நாம் ஒற்றுமையாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபைக்கும் பலவிதமான எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக, secondly, what did Christ empty himself of? கிறிஸ்து எதை தன்னை வெறுமையாக்கினார், தனக்குள்ளாக எதை வெறுமையாக்கினார் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக, you remained God. அவர் தேவனாகவே நிலைத்திருந்தார். கிறிஸ்து எதிலே வெறுமையாக்கினார் பார்க்கும்போது முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் தேவனாகவே இருந்தார். He remained God. Christ did not empty himself of his deity. அவர் இறைத்துவத்தை அவர் வெறுமையாக்கவில்லை, அவர் தேவனாகவே அவர் இருந்தார். Christ didn't think equality something to be grasped, but instead emptied himself. அவர் ஏதோ ஒரு காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று இல்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கினார் என்பதை நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. அப்படின்னா அவர் தம்மை தேவனுக்கு சமமாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மையாகவே வெறுமையாக்கினார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் எண்ணாமல் அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். கிறிஸ்து தன்னுடைய இறைத்துவத்தை மனிதத்துவத்துக்கு அவர் என்ன செய்யல, அவர் மாற்றிக்கொள்ளவில்லை பிரியமானவர்களே. Christ didn't exchange deity for humanity. Only God can die and conquer death, create, do miracles and speak as Christ did. கிறிஸ்து அல்ல தேவன் மாத்திரமே இந்த மரணத்தை மேற்கொள்ள முடியும், தேவன் மாத்திரமே உருவாக்க முடியும், தேவன் மாத்திரமே அற்புதங்கள் செய்ய முடியும். அதை கிறிஸ்து செய்தவராக இருந்தார். So Christ retained his divine nature. அவர் தன்னுடைய இறைத்துவத்தை அப்படியாக இறைத்துவத்திலே அவர் இருந்தவராக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி என்றால் கிறிஸ்து தேவனாகவே இருந்தார்.
அவர் தேவனுக்கு சமமாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தமது சலுகைகளை விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். He renounced his privileges. தன்னுடைய சலுகைகள், தமக்கு இருந்த எல்லா உரிமைகள், பரலோகத்திலிருந்த அதிகாரங்கள், செல்வாக்குகள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அவர் கைவிட்டவராக அவர் இருந்தார். Heavenly glory, பரலோக மகிமை நாம் பார்க்கிறோம். கடவுளாக இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் அவ்வளவு மகிமை இருந்தது. நீங்கள் யோவான் 17 அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். If you read John chapter 17 verse 5, our Lord did give up his heavenly glory. தம்முடைய பரலோக மகிமையை அவர் விட்டார். இயேசு விதமாக ஜெபித்தார். Jesus prayed, glorify thou me together with thyself, Father, with the glory which I had with thee before the world was. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக எனக்குள்ளாக உமக்குள்ளாக இருந்த அந்த மகிமையை நான் விடுகிறேன் என்று அவர் சொன்னவராக இருந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காக தமக்கு இருந்த சலுகைகளை விட்டார். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக எந்த சலுகைகளை விட விரும்புகிறீர்கள்? உங்களுடைய சபைக்காக நீங்கள் எந்த சலுகைகளை விட விரும்புகிறீர்கள்? உங்களுடைய இளமுதிர் ஐக்கியத்திற்காக எந்த சலுகைகளை விட நீங்கள் விரும்புகிறீர்கள்? What are the privileges you want to renounce today? Or you want to give up for Christ, for the sake of Christ, for the sake of church, for the sake of your young adults, for the sake of your family? உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய சபைக்காக எந்த சலுகைகளை விட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அதே பகுதி 2வதாக நீங்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய சுயாதீன அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கைவிட்டவராக இருந்தார். Jesus gave up his independent authority. இயேசுவுக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தது பிரியமானவர்களே, ஆனால் அந்த அதிகாரத்தை இயேசு விட்டவராக இருந்தார். Christ emptied himself of his independent authority. He completely submitted himself to the will of the Father and learned to be a servant. கிறிஸ்து தமக்கு இருந்த அந்த அதிகாரத்தை விட்டு எல்லாவற்றையும் அவர் தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, தம்முடைய சித்தத்துக்கு அல்லது பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தம்மை தாழ்த்தினவராக அவர் இருந்தார். நீங்கள் பிலிப்பியர் 2 அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியன் chapter 2 verse 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினவராக இருந்தார். And being found in appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on the cross. பிரியமானவர்களே, அவர் கடைசி வரைக்கும் நம்மை தாழ்த்தினார். நமக்கு இருந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து விட்டுக் கொடுத்தவராக இருந்தார். இன்னைக்கு எந்த அதிகாரத்தை நீங்கள் விட்டுக் கொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Are you willing to give up the authority which you are practicing today? மனுஷர்கள் மேல அதிகாரங்கள், குடும்பத்தின் மேல அதிகாரங்கள், மனைவி மேல, கணவன் மேல அதிகாரங்கள், பிள்ளைகள் மேல இருக்க அதிகாரங்களை நீங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு ஆயத்தமா? கிறிஸ்து செய்தது போல நீங்கள் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நித்திய செல்வத்தை அவர் விட்டவராக இருந்தார். And thirdly, we can see Jesus gave up his eternal riches. He gave up his personal riches. தமக்கு இருந்த தம்முடைய சொந்த செல்வாக்கை அவர் விட்டுக் கொடுத்தவராக இருந்தார். நீங்கள் 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். You can read 2 Corinthians chapter 8 verse 9. Though he was rich, and for our sake he became poor, that we through his poverty might become rich. அவர் நமக்காக தமக்கு இருந்த செல்வத்தை விட்டுக் கொடுத்து, ஐஸ்வர்யத்தை விட்டுக் கொடுத்து நமக்காக அவர் 7 ரூபம் எடுத்தார். காரணம், நாம் செல்வந்தர்களாக, நாம் ஐஸ்வர்யம் மாறுவதற்காக, இருப்பதற்காக அவர் தமக்கு இருந்த எல்லா ஐஸ்வர்யத்தை விட்டுக் கொடுத்த தேவனாக இருந்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்து அதை செய்திருப்பாரானால் உங்களுக்கும் எனக்கும், நீங்கள் நானும் அதை செய்ய வேண்டும். அதான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு புதிய சிருஷ்டி கிறிஸ்து செய்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். As Jesus said, if anyone in Christ is a new creation, if anyone is a new creation, he will do what Jesus did for us. கடவுள் நமக்கு செய்த காரியத்தை அவன் செய்கிறவனாக அவன் இருப்பான். நான்காவதாக பிரியமானவர்களே, கிறிஸ்து எதை நமக்காக விட்டுக் கொடுத்தார்? ஒரு சாதகமான உறவை அவர் விட்டுக் கொடுத்தார். Jesus gave up a favorable relationship. Our God chose a good relationship with the Father. பிதாவோடு நல்ல உறவை வைத்திருந்தார். அந்த உறவை
அவர் விட்டு கொடுத்தவராக இருந்தார். நீங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். You can read 2 Corinthians chapter 5 verse 21. God made him who knew no sin to be sin on our behalf. As a result, our Lord cried out on the cross, my God, why hast thou forsaken me? பிரியமானவர்களே, அவர் பாவமில்லாதவராக இருந்தும் நமக்காக அவர் பாவமானார். அதான் சிலுவை சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்படின்றால் பிதாவோடு கூட இருந்த அந்த உறவுகள் நமக்காக அது விடப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். Thou Christ renounced all those privileges, he never ceased to be God. அவர் எல்லா சாக்கியங்களை விட்டாலும் அவர் தேவனாக இருப்பதை அவர் விடவில்லை. பிரியமான, அவர் தேவனாகவே இருந்தார். He never ceased to be God. அவர் எல்லாவற்றை விட்டார், ஆனாலும் அவர் தேவனாகவே அவர் இருந்தார். மூன்றாவதாக, thirdly, Christ became a servant. கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார். நீங்கள் 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். in Philippians chapter 2 verse 7, 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். but made himself nothing, taking the very nature of a servant. பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தவராக இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு இருந்த எல்லா கனம், மகிமை, அதிகாரம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் விட்டு அடிமை ரூபம் எடுத்தார். இன்னைக்கு நாம் கூட நமக்கு இருக்கிற செல்வாக்குகள், அதிகாரங்கள், எல்லா காரியங்களை விட்டு வரும் பொழுதுதான் நாம் ஒரு ஊழியக்காரனாக நாம் மாற முடியும். கிறிஸ்துவின் ஊழியன் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து செய்தது போல செய்யும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மாற முடியும். A servant by nature. When Christ emptied himself, he not only gave up his privileges but also became a servant. கிறிஸ்து தம்மை வெறுமையாக்க சொல்லும் பொழுது அவர் தமக்கு இருந்த சாக்கினை மாத்திரம் விட்டுவிடவில்லை, ஆனால் அவர் உங்களுக்காக எனக்காக ஒரு ஊழியக்காரனாக அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, தமிழ் வேதாகமம் அழகாக சொல்லியிருக்கிறது, அடிமை என்று சொல்லுகிறது. இதை டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ் சே ஸ்லேவ். அவர் அடிமையாக மாறினார், உங்களுக்காக எனக்காக அடிமையாக மாறினார். பிரியமானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் கூட, எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் கூட, நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியனாக மாற வேண்டுமானால் நீங்கள் உங்களை முதலாவது வெறுமையாக்க வேண்டும். If you want to become a servant of Christ, you need to empty yourself, friends. No matter who you are, நாம் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருக்கலாம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். A servant by position. தம்முடைய நிலையிலே, பதவியிலே அவர் ஒரு ஊழியக்காரராக அவர் இருந்தார். As God, Christ owns everything. தேவனாக, கர்த்தராக, கடவுளாக இருக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே இருந்தது பிரியமானவர்களே. But when he came into this world, he borrowed everything. ஆனா அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் அவர் வாடகைக்கு எடுத்தவராக இருந்தார். பிரியமானவர்களே, அவர் தேவனாக இருந்தும் எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனா அந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி கொண்டவராக இருந்தார். உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், a place to be born. அவர் பிறக்க வேண்டிய இடம் கூட அவருக்கு கேட்டு எடுக்கக்கூடியதாக இருந்தது. a place to lay his head. அவர் தலை சாய்ப்பதற்கு இடமில்லை, அதுவும் கேட்டு எடுக்க வேண்டிய நிலைமையாக இருந்தது. கடவுளுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் அவர் உலகத்துக்கு வரும் பொழுது ஒன்றும் இல்லாமல் வந்தவராக இருந்தார். He had everything, but when he came to this world, he had nothing. He emptied himself. எல்லாவற்றையும் அவர் வெறுமையாக்கினவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் அதே ஒரு நிலைமை எடுக்க வேண்டும். You and I have to take that position, a servant by position. ஒரு நிலையிலே, ஒரு பதவியிலே நாம் ஒரு ஊழியக்காரனாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக பிரியமானவர்களே, fourthly, Christ humbled himself. கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். நீங்கள் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். I can read for you verse 8 chapter 2, 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினவராக, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதை பார்க்கலாம். And being found in appearance as a man, he humbled himself and become obedient to death, even death on a cross. சிலுவையின் முடிவு பரியந்தம் தம்மை தாம் தாழ்த்தினவராக இருந்தார். Instead of fighting back, Christ humbled himself. அவர் எதிர்த்து போராடி இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் தன்னை தாழ்த்தினவராக இருந்தார். பிரியமானவர்களே, பல காரியத்தை நாம் எதிர்த்து போராடலாம், ஆனால் நம்மை தாழ்த்துவோம். மனுஷன் நம்ம என்ன காரியங்கள் சொன்னாலும், எவ்வளவுதான் மனுஷன் நம்மை குறை பேசினாலும் கூட கிறிஸ்துவை போல நாம் தாழ்த்துவோம். எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. We don't need to fight back against anyone. Let us humble ourselves like Christ. கிறிஸ்துவை போல நாம் செய்வோம். பிரியமானவர்களே, ஒருவேளை மனுஷர்கள் உங்களை வேதனைப்படுத்தலாம், பல காரியங்கள் சொல்லலாம், ஆனால் கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருப்போம். At the trial of Christ, he said not a word to defend himself through unbelievable humiliation. அவர் தன்னுடைய சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் சோதிக்கப்படும் பொழுது, அல்லது அவர் அந்த பயிற்சியில் நிற்கும் பொழுது, பிரியமானவர்களே, அவர் தமக்கென்று ஒன்று பேசாதபடிக்கு அவர் அந்த தாழ்மையின் மத்தியிலும் கூட அவமானப்பட்டவராக அவர் இருந்தார். அவமானத்தை அவர் தாங்கிக் கொண்டார். பிரியமானவர்களே, கிறிஸ்து கடைசி பரிந்த வரைக்கு தம்மை தாழ்த்தி எல்லா அவமானத்தை நமக்காக தாங்கிக் கொண்டவராக இருந்தார். நீங்களும் நானும் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் ஊழியக்காரனாக ஊழியம் செய்யும் பொழுது பலவிதமான அவமானங்களை நாம் சந்திப்போம், பலவிதமான காரியங்களை நாம் பார்ப்போம், ஆனால் கடைசி வரைக்கும் நம்மை தாழ்த்தினவர்களாக நாம் இருப்போம். He admitted who he was only by agreeing with what had been asked. என்ன அவர்களுக்கு கேள்வி கேட்டாரோ அதுக்கு மாத்திரமே அவர் பதில் சொன்னவராக இருந்தார். They mocked him, punched him, and he didn't say a word. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், குத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இவ்வளவு அவமானத்தை இயேசு கிறிஸ்து தாங்கினவராக இருந்தார். அவர் தம்மை தாம் தாழ்த்தினார். ஒரு ஊழியக்காரனாய் மாறும் பொழுது நமக்குள்ளாக தாழ்மை மிக அவசியமாக இருக்கிறது. He was silent and accepted man's abuse. அவர் அமைதியாக இருந்து மனுஷனுடைய எல்லா விதமான கோபத்துக்கும், மனுஷனுடைய எல்லா காரியத்துக்கும் அவர் என்ன செய்தார்? அமைதியாகவே அவர் இருந்தார். He didn't demand his rights. அவருக்கு இருக்கிற உரிமைகளுக்கு அவர் என்ன செய்யவில்லை? அவர் டிமாண்ட் பண்ணவில்லை. But he humbled himself. Christ was obedient to the point of death. பிரியமானவர்களே, தமக்கு எவ்வளவு உரிமைகள் இருந்தாலும் அந்த உரிமைக்கு அவர் நிற்கவில்லை, ஆனால் தம்மை தாழ்த்தி கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தினவராகவே அவர் இருந்தார். முடிவாக, in my conclusion, as a church we need to maintain unity, be selfless and humble. ஒரு சபையாக நாம் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் சுயநலம் உள்ளவர்களாக அல்ல, தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம். சுயநலம் மற்றவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம். Jesus emptied himself. கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார். Are you willing to give up your rights, position, privilege, pride for the sake of Christ? கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினது போல நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த உரிமைகள், பதவிகள், நிலைகள், ஸ்லாக்கியங்கள், பெருமைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நீங்கள் விடுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? Jesus came not to be served but to serve. கிறிஸ்து ஊழியம் கொள்ள வரவில்லை, ஆனால் ஊழியம் செய்வதற்காகவே வந்தார். Are you willing to serve others as Christ served? கிறிஸ்து சேவை செய்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்ய, ஊழியம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Jesus humbled himself and was obedient to the point of death. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி அவர் மரண பரிந்தவரும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக இருந்தார். Humble yourselves therefore under the mighty hand of God, so that at the proper time he may exalt you. கடவுளுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள், ஏற்ற காலத்திலே கடவுள் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கலாம். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். காலங்கள் வரும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். காலங்கள் வரும் பொழுது ஆண்டவராக தேவன் கிறிஸ்துவை மரணத்தில் உயிரோடு கூட எழுப்பி மறுபடியுமாக தம்மோடு கூட இருக்க முடியாத அவர் செய்தது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் அப்படிதான் செய்வார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக தாழ்ந்து வரும் பொழுது
ஏற்ற காலத்தில் கடவுள் உங்களை உயர்த்துகிற தெய்வனாக இருக்கிறார். அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். As followers of Christ, we are to be willing to give up our rights and to make ourselves of no reputation, dying to ourselves, so that we might glorify God and serve others, even as Christ glorified God and served us as our Savior and Redeemer. கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருப்போமானால் நாமும் கூட நமக்கு இருக்கிற எல்லா உரிமைகளை விட்டுக் கொடுத்து, நமக்கு இருக்கிற எல்லா செல்வாக்குகளை விட்டுக் கொடுத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாக, ஒரு சேவகனாக நாம் இருப்போம். Are you willing to become a servant of Christ? நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா? Then empty yourself and fix your eyes on Jesus Christ. அப்படி இருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்களை வெறுமையாக்கி உங்களுடைய கண்களை கிறிஸ்து மேலே வையுங்கள். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. My favorite verse is Hebrews chapter 12 verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து முடிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கிறோம். Let us run the race and let us fix the eyes on Jesus Christ. பிரியமானவர்களே, கிறிஸ்து தம்மை வெறுமையாக்குறது போல நம்மை வெறுமையாக்கி, கிறிஸ்து நமக்காக எல்லா ஸ்லாக்கியங்களை விட்டது போல நாம் எல்லாவற்றையும் விட்டு ஒரு உண்மையான ஊழியக்காரனாக மாறும். அருமையான இளமுதியோர்களே, இந்த காலங்களிலே கடவுள் உங்களுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து எவ்விதமாக செய்தாரோ அவ்விதமாக செய்தார். எவ்வளவு அழுத்தங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரலாம், அந்த அழுத்தத்தின் மத்தியிலும் கூட கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்தி, கிறிஸ்துவை போல நம் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக நாம் இருப்போம். தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவின் ஊழியன் நாங்கள் இருக்க வேண்டுமானால் எங்களை நாங்கள் வெறுமையாக்க வேண்டும். எங்களை வெறுமையாக்க எங்களுக்கு இருக்கிற எல்லா சிலாக்குகளை விடும் பொழுதுதான் சுவாமி நாங்கள் ஒரு ஊழியக்காரனாக மாற முடியும். ஆகினாலே எங்களுக்கு இருக்கிற செல்வாக்குகள், அதிகாரங்கள், சுயநலங்கள் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை போல நாங்கள் ஒரு ஊழியக்காரனாக, கிறிஸ்துவை போல நாங்கள் எல்லாவற்றையும் வெறுமையாக்க எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ சமாதானம், கிருபை எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும். எல்லா மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய சபைகளிலே இளமுதியோர் ஊழியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்கள் அநேக ஊழியங்கள் சபைகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் ஒத்தாசையாக இருங்கள். Again, I want to greet you on behalf of TSC MYF, and please support our MYF in the local church, and they are doing a lot of ministry in the local church, and kindly support and bless them. May the Lord bless you. Thank you, Reverend James Ravindran, for sharing us a wonderful sermon. And I believe God has spoken to all of us. Come, let us rise and sing our congregation song, Oru Naalil Yesu Rajan Varvar. Never mind that.
ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்வோம். Let us look to God in prayer. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலியமாக ஒரு குடும்பமாய் ஒரு சபையாய் தேவனுடைய பிள்ளைகளாய் உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே தாழ்மையாய் உம்மை போல ஆண்டவரே நாங்கள் இருக்க, ஆண்டவரே உம்மை போல ஆண்டவர் ஊழியக்காரர்களாய் இருக்க கர்த்தர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will continue to bless us a lot. Lord, help us to Lord to walk in your way and like you, O Lord, to humble ourselves and always to be servant to others, O Lord. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஊழியக்காரர்களாய் இருக்க கர்த்தர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. கர்த்தர் ஆண்டவரே, புதிய வாரத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தை கர்த்தர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். Lead us, O Lord, as we enter into a new week. Lord, we pray that your leading and the Holy Spirit, Lord, will guide us, O Lord. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகலவற்றிலும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவ கிருபை இன்றும் இன்றும் சதா காலங்கள் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Once again, we want to thank you for joining our service. Before we end our service, let's hear greetings from our Director of Young Adult Work, Reverend James Ravindran, and Conference President of MYF, Mr. Devadas. We also like to share a video presentation on MYF Ministries. Stay tuned, please enjoy the video. Thank you and God bless you. Have a blessed week. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாநாட்டு இளமுதியோர் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ on behalf of TAC MYAF. Friends, our theme for this year, Servant of Christ. இந்த ஆண்டு நம்முடைய கருப்பொருள் கிறிஸ்துவின் ஊழியன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கிறேன். Philippians 2 verse 6 and 7. Who being in very nature God did not consider equality with God something to be grasped, but made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடியான் பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிமை ரூபம் எடுத்தவராக இருந்தார். The Bible says God became a human for us, or he took a servanthood. அவர் ஒரு ஊழியக்காரனாக நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாவற்றையும் அவர் விட்டது போல நாமும் நமக்கு இருக்கிற எல்லா செல்வாக்குகள் சாக்கியங்களை விட்டு கிறிஸ்துவ ஊழியனாக நம்முடைய சபைகளை ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம். We should have the mind of Christ. What Jesus did, we also must do in these days. இந்த காலகட்டங்களிலே இளமுதியவர்களாக நீங்கள் உங்களுடைய சபைகளிலே சிறந்த ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களோடு கூட தங்கியிருப்பாராக. மாநாட்டின் சார்பிலே இளமுதியோர் அனைவருக்கும் எங்களுடைய இந்த இளமுதியோர் ஞாயிறு வாழ்த்துதலை நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த வருஷம் COVID-19 பல காரியங்கள் மாநாட்டு மூலியமாக செய்ய முடியாவிட்டாலும்
நீங்கள் உங்களுடைய லோக்கல் திருச்சபையில செய்து வருகிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ந்து அந்த ஊழியங்களை செய்யுங்கள். இந்த COVID-19 காலகட்டத்திலே நீங்கள் அதிகமானோர் நீட் இருக்கிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து இப்படியாக ஊழியம் செய்து வந்ததுக்காக நன்றி. நம்மளுடைய கருப்பொருளுக்கு ஒட்டி கிறிஸ்துவன் ஊழியன் என்று சொல்லி அதுக்கு உதாரணமாக இருப்பதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கூட அந்த மாநாட்டின் சார்பிலே நாங்களும் பல காரியங்கள் செய்து வந்தோம். இந்த COVID-19 மூலியமாக TAC ரிலீஃப் ஃபண்ட் என்று சொல்லி ஒரு சிறிய தொகையை நாங்கள் ஒதுக்கி ஒரு 30 குடும்பங்களை நாங்கள் சந்தித்து வந்தோம். அது மாத்திரமல்ல, சென்ட்ரல் இருக்கிற ஸ்ரீலங்கா குடும்பத்திற்கு ஒரு 20 குடும்பத்திற்கும் நாம் உதவி செய்து வந்தோம். இதுக்காக கரம் நீட்டின ஒவ்வொருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து ஊழியங்கள் செய்கள். நம்மளுடைய மாநாட்டின் முகாம் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வைத்திருக்கிறோம். அதற்காக கூட ஜெபியுங்கள். அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.